வணக்கம். நீங்க பெட்ரோல் போடுற காசுக்கும் வீட்டுக்கு வர கரண்ட் பில்லுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. வாங்க, அத பத்தி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். அப்போ நேரடியா கேள்விக்கே போயிடலாம். பெட்ரோல் விலை ஏறுது, சரி, அதுக்கும் நம்ம கரண்ட் பில்லுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏன் பெட்ரோல் விலை ஏறுனா கரண்ட் பில்லும் சேர்ந்து ஏறுது? இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு சந்தேகம்தான். இதுக்கு என்ன பதிலுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்ம பர்ஸை இது எப்படி 2 விதமா தாக்குதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெய்லி வண்டி எடுக்கிறவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய சுமைன்னு சொல்லவே தேவையில்லை. பெட்ரோல் மட்டும் இல்ல, டீசலும் கிட்டத்தட்ட அதே கதை தான். 1 லிட்டர் 93 ரூபாய்க்கு மேல விக்குது. அப்போ நம்ம வண்டிகளுக்கு போடுற 2 முக்கிய எரிபொருளுமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சரி, இந்த விலைவாசி உயர்வுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அதுதான் கச்சா எண்ணெய். வாங்க அந்த கனெக்ஷனை பத்தி பாப்போம். கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா? பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், ரெண்டுமே இந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிச்சு தான் நமக்கு கிடைக்குது. சொல்லப்போனா இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. யோசிச்சு பாருங்க, ஒரு பொருளை செய்யறதுக்கான மூலப்பொருளோட விலையே ஏறிடுச்சுன்னா அந்த பொருளோட விலையும் ஏறும் இல்லையா? அதேதான் இங்கேயும். உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது அதை வச்சு செய்யற பெட்ரோல், டீசல் விலையும் ஆட்டோமேட்டிக்கா ஏறிதான் ஆகணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஏன் பெட்ரோல் ஒரு விலை, டீசல் ஒரு விலைன்னு? அதுக்கு காரணம் நம்ம மாநில அரசுகள் போடுற வரி கணக்கு. ஆனா ரெண்டுக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒண்ணுதான், அந்த விலை உயர்ந்த கச்சா எண்ணெய் தான். சரி, இது வெறும் பெட்ரோல் டீசலோட நிக்கறதில்ல. இது எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மத்த எல்லாத்தையும் பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இத பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெட்ரோல் டீசல் விலை ஏறுதுன்னா அதுக்கு அர்த்தம் உலக அளவுல எண்ணெய் சம்பந்தப்பட்ட எல்லா எரிபொருளோட விலையும் ஏறுதுந்தான். இது நம்ம ஊர்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு குளோபல் மார்க்கெட் எஃபெக்ட். இப்போதான் நம்மளோட மெயின் டாபிக்கு வர்றோம், அதாவது கரண்ட் பில்லுக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல உற்பத்தியாகிற கரண்ட்ல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நிலக்கரியை எரிச்சுதான் தயாரிக்கிறாங்க. இங்கேதான் அந்த மறைக்கப்பட்ட இணைப்பு இருக்கு. கச்சா எண்ணெய் விலை ஏறினா எப்படி பெட்ரோல் விலை ஏறுதோ அதே மார்க்கெட் காரணங்களால நிலக்கரியோட விலையும் ஏறுது. அப்போ என்னாகும்? கரண்ட் தயாரிக்கிற பவர் பிளான்ட்ஸுக்கு நிலக்கரி வாங்க அதிக செலவாகும். சரி, பவர் பிளான்ட்டுக்கு செலவு கூடுது, அது எப்படி நம்ம வீட்டு கரண்ட் பில் வரைக்கும் வந்து சேருது? அந்த பயணத்தை இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். டிஎன்ஜிசிகோ மாதிரி நம்ம மின்சார வாரியங்களுக்கு கரண்ட் தயாரிக்கிற செலவு அதிகமாகுது, ஏன்னா அவங்க வாங்குற நிலக்கரியோட விலை ஏறிடுச்சு. அப்போ இந்த அதிகப்படியான செலவை அவங்க எப்படி சரி பண்ணுவாங்க? நம்ம கிட்ட இருந்துதான். அது நேரடியா கரண்ட் கட்டணத்தை கூட்டுறதா இருக்கலாம், இல்லனா ஃபியூவல் சர்சார்ஜ்னு புதுசா ஒரு கட்டணத்தை சேர்க்கறதா இருக்கலாம். சில சமயம் வருஷத்துக்கு ஒரு 3-4% சின்ன சின்னதா விலையா ஏத்துவாங்க. இப்படி பல வழிகள்ல இந்த சுமை நம்ம மேலதான் வந்து விழுது. இதுல எல்லாருமே பாதிக்கப்பட்டாலும் யாருக்கு அடி பலமா விழும்னா, நிறைய கரண்ட் யூஸ் பண்ற பெரிய வீடுகள், கம்பெனிகள், கடைகள், இவங்களுக்கு தான். அவங்க பில்லுல இந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும். சரி, இன்னும் கொஞ்சம் பெரிய படமா இத பார்க்கலாம். அதாவது நம்ம பொருளாதாரம் மேல இதோட தாக்கம் என்ன, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. ஒன்னு, கரண்ட் பில் ஏறுது மூலமா நேரடியா நம்ம பாக்கெட்லேருந்து காசு போகுது. இன்னொன்னு, பெட்ரோல், டீசல் விலை ஏறும்போது லாரி வாடகை, போக்குவரத்து செலவு எல்லாம் அதிகமாகி நம்ம வாங்குற மளிகை சாமான்கள்லேருந்து எல்லா பொருளோட விலையும் ஏறிடும். இது மறைமுகமான அடி. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்மளோட வழக்கமான கரண்ட் பில் எப்பவுமே இந்த உலக சந்தை ஏற்ற இறக்கத்தோட சம்பந்தப்பட்டதுதான். விலை எப்போ ஏறும் சொல்லவே முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் சோலார் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஆரம்பத்துல செலவு செஞ்சுட்டா அடுத்த பல வருஷங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்ளோதான்னு ஒரு நிலையான விலையில கரண்ட் கிடைக்கும். எதிர்கால விலை உயர்வில இருந்து தப்பிக்க இது ஒரு வழியா இருக்கலாம். முடிவா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்த குளோபல் மார்க்கெட்ல இப்படி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது உங்க வீட்டு கரண்ட் பில் எவ்வளோ தூரம் பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க யோசிக்கணும். அதுதான் இந்த முழு விவரத்தோட முக்கியமான நோக்கம். சிந்திச்சு பாருங்க.